பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மாலை வேளை தொழுகைக்கு ஆயுதமாக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை, கிருபையாய் எங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்ற எண்ணத்தோடு உமது திருமுகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்கின்றபடியினால் உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இந்த மாதத்தினுடைய துவக்க நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த 6வது நாளின் மாலை வேளையில எங்களை கரம்பிடித்து வந்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லவும், தொடர்ந்து வாழ்வு பயணத்துறை ஆண்டவருடைய உடல்நலத்துறை நாங்கள் நிறைவாய் சொந்தமாக்கிக் கொள்ள எங்கள் எல்லாருக்கும் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று உள்ளம் நிறைந்த நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து வேண்டி நிற்கிறோம். சுவாமி, இரக்கமுள்ள ஆண்டவர், தொடர்ந்து எங்கள் எல்லாரையும் உமது தயவோடு நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த மாலை ஆராதனை தங்கள் இல்லங்களிலிருந்து கேட்டு ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிற உமக்களையும் ஆண்டவரை பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறாக. இதனுடைய விருப்பங்கள், சரீர பலகீனங்கள் இவை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் விடுதலையை தந்து ஒவ்வொரு நாளும் தம் பிள்ளைகளுடைய மன விருப்பத்திற்கு இணங்கத்தக்கதாய் ஆண்டவருடைய சகாயம் நிரம்ப கிடைக்கப்படுவதற்கும் குடும்பங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கும் உரிய கிருபைகளை பெருக்கப்பட்டவையாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு புகழ் சேர்க்கும் வண்ணமாக கீர்த்தனைகளில் 8வது பாடலை இணைந்து பாடுவோம். கீர்த்தனை பாடல்கள் 8வது பாடல். தேவாதி தேவா திருமறை யோவா சிறியனுக்கு இறங்காய் தேவா என்று ஆரம்பிக்கின்ற 8வது கீர்த்தனையை பாடலாம். தேவாதி தேவா திருமறை யோவா தேவாதி தேவா திருமறை யோவா சிறியனுக்கு இறங்காய் தேவா சிறியனுக்கு இறங்காய் தேவா தேவாதி தேவா பாவா ஜீவா மகிமை சொரூபா ஜீவா மகிமை சொரூபா மலர்முகம் காட்டிடவாவே மலர்முகம் காட்டிடவாவே தேவாதி தேவா ஆயத்தமான அகம் எனக்கிருக்க ஆயத்தமான அகம் எனக்கிருக்க ஆவியின் பலத்தால் ஜெயிக்க ஆவியின் பலத்தால் ஜெயிக்க தேவாதி தேவா ஞானத்தினூற்றில் நன்குற பருக ஞானத்தினூற்றில் நன்குற பருக நலிந்தயம் விசுவாசம் பெருக நலிந்தயம் விசுவாசம் பெருக தேவாதி தேவா அற்புத ஞான அருணோதயமே அற்புத ஞான அருணோதயமே அருள்முக பிரபைதான் ஐயா அருள்முக பிரபைதான் ஐயா தேவாதி தேவா புகழுரை வேத புதிய உணவா புகழுரை வேத புதிய
உணவால் புதுபல அடைவேனாக, புதுபல அடைவேனாக. தேவாதி தேவா, தேவாதி தேவா, திருமறையோவா, தேவாதி தேவா, திருமறையோவா, சிறியனும் கிறங்காய் தேவா, சிறியனும் கிறங்காய் தேவா, தேவாதி தேவா. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய பேதுரு முதலாம் நிருபம் அதனுடைய 2வது அதிகாரத்தில் வசனங்கள் 11 முதல் 17 முடிய. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய முதலாம் நிருபம் 2வது அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 17 முடிய. 1 பேதுரு 2:11 முதல். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாகிய நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானால் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்து உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எல்லாரையும் கனப்படுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்துருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள் என்றார் என்பவைகளே. ஜெபம் செய்வோமாக. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் எங்களை மே மாதத்தினுடைய 6வது தினத்தில் எங்களை அழைத்து வந்து காலை நேரம் முதல் தொடங்கி இது வேறு வரையிலும் ஆண்டுடைய அனுக்கிரகம் எங்களை காண்கிறபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நோய்களின்றி நாங்கள் பாதுகாக்கப்படவும், மனவேதனைகள் நீங்கி சுகமாய் தங்க பண்ணவும் ஆண்டவர் எங்கள் மீது பாராட்டின இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். சுவாமி, உள்ள நிறைந்து நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரும் உள்ள கையிலங்களை வரைந்து அறிந்திருக்கிறவரும் ஒருவரும் சேரக்கூடாத வழியை வாசம் செய்கிறவரும் ஆகிய உன்னதமான ஆண்டவர் எங்களுக்கு அரணாக, எங்களுக்கு கோட்டையாக, பலனாக, ஆண்டவரை உடனிருந்து ஒவ்வொரு நாளும் இன்பமாய் இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவனம் செய்வதற்கு எங்கள் எல்லாருக்கும் கிருபை பாராட்டி வருகிற உங்களுடைய தயவுக்கு ஆட்சியத்திற்காக நன்றி சொல்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை, திருச்சபை திருப்பணிகள் இவையெல்லாவற்றினூடாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு இதுவரையிலும் ஆண்டவருடைய திருவிழா சுத்தத்தின் பிரகாரமாய்
எங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிற உங்களுடைய அன்புக்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம் சுவாமி. உலகம் அனைத்தும் காணப்படுகிற சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் தாவே. இந்த சூழ்நிலைகளிலிருந்தெல்லாம் ஆண்டவர் விடுதலை தந்து எங்கள் மக்கள் பாதுகாக்கப்படுவதற்கு கற்ற துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இரு கிராமத்தையும் கற்ற விசேஷமாய் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் சுக செய்தியை அறிந்து கொள்வதற்கும் ஆண்டவர் எங்களில் பாராட்டி இருக்கின்ற அன்பையும் நீரங்களில் வைத்திருக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதமான நாட்களை எல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி உடையவர்களாய் தொடர்ந்த உலகத்துறை ஆண்டவருக்கு சான்றுகளாக ஜீவனம் செய்வதற்கு எங்கள் எல்லாரையும் தயார்படுத்தி இருக்கிற உமது மேலான கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அன்பு ஆண்டவரே, இது நாளிலும் கூட கர்த்தருடைய சன்னிதானத்துறை ஆராதனை நாங்கள் ஏறெடுப்பதற்கும் இது சத்தத்தை இல்லங்களிலிருந்து கேட்கின்ற உம்மடியவர்கள் ஆண்டுடைய திரு சன்னிதானத்திற்கு நேராக தங்கள் சிந்தனைகளை திருப்பிக் கொள்ளவும் உள்ளத்தில் இருக்கிற வேண்டுதல்களை உள்ளத்தில் இருக்கிற அவசியங்களை தங்களுடைய தேவைகளை கர்த்தருடைய பாதத்திலே சொல்லி ஆண்டவரை ஜெபம் ஏறெடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை நல்கி இருக்கிறேன். நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இது ஆராதனை வழியாக உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அடியவர்கள் ஒவ்வொருவரை கர்த்தாவே நீர் கண்ணோக்க வேண்டுமே என்று நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுநாதர் மீது விசுவாசம் கொண்ட மக்களாய் கர்த்தருடைய பாதத்தையே பற்றி நிற்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே பலவீனங்களிலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லியும் தங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவரே ஏதாவது நிலைகளிலே எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவர் எங்கள் குடும்பத்திலிருந்து எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லியும் மனவேண்டுதலோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கற்ற சகாயம் பண்ணும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களை கற்று அவர்தமாய் வழிநடத்த வேண்டும் என்று உமை நோக்கி பார்த்து நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். குறிப்பாக வேலை வாய்ப்புகளின்றி வேதனைகளோடு இருக்கிற மக்கள் உண்டு. அவர்களையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. ஆண்டவரே, மிக விரைவாய் இது சூழ்நிலைகளிலிருந்து ஒரு விடுதலை நாங்கள் சொந்தமாக்கிக் கொண்டு தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்திற்கு மகிமையாய் நாங்கள் ஜீவனம் செய்வதற்கும் குறிப்பாக எல்லா மக்களும் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலைகள் மாறி தங்களுடைய வாழ்வாதாரங்கள் ஆண்டவரின் நிலைகளிலும் சேதமடைந்து போகவில்லை என்று சொல்லி நன்றி உணர்வோடு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாட்களை நாங்கள் ஒவ்வொரு எதிர்பார்த்திருக்கிறோம் சுவாமி. குறிப்பாக ஆண்டவர் அந்த கூலிக்காய் வேலை செய்கிற மக்கள், தனியார் பணி நிறுவனங்களில் வேலை செய்கிற மக்கள் என்று பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக மக்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராவே தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டி ஒவ்வொரு நாளும் அவர்களை வழிநடத்தி சொல்கிறாக. ஆண்டவர் தாவே ஒவ்வொரு நாளும் இன்பமாய் தமது குடும்பங்கள் சந்தோஷம் அடைய வாழ வளர எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை நல்கும். சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, இள வயது பெற்றோர், முதிர்ந்த வயதுள்ள பெற்றோர் என்று அத்தனை பேரை கர்த்தருடைய பாதத்திலே சமர்ப்பணம் செய்து ஜெபிக்கின்றோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவருடைய கிருபை எல்லாரையும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லியும் உமை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் இல்லாமல் ஒவ்வொரு மக்களும் சுகமாய் தங்கப்பட்ட ஆண்டவர் வல்லவர். அப்படிப்பட்ட நிலையிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பாரங்கள் நிமித்தமாய் வேதனைப்படுகிற மக்கள், வட்டி கடன்கள் நிமித்தமாய் கஷ்டப்படுகிற பிள்ளைகள், இவர்கள் எல்லாரையும் நாங்கள் ஜெபத்தில் நினைக்கிறோம். இது ஊரிடம் உத்தரவு நிமித்தமாய் வரும் நாட்களில் எப்படி இந்த கடன்களை எல்லாம் நாங்கள் ஆண்டவரை மீட்டி என்னுடைய வாழ்வு சுமூகமாய் மாறும் என்கின்ற கேள்விக்குறியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே வழிவகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாருடைய கண்களில் இந்த மக்கள் எல்லாருக்கும் தயவுகள் வேண்டுமோ எல்லாருடைய கண்களிலும் தயவு ஆட்சியம் கிடைக்கப் பெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறாங்க. அரசுடைய கண்களிலிருந்து வர வேண்டிய தயவுகள் தமது குடும்பங்களுக்கும் கிடைக்கப்பெறுவதற்கு ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. முக்கியமாக அரசுகளும் அதே நிலையிலே ஆண்டவரை எல்லா மக்களையும் ஒன்று போல் பாதிப்பதற்கும் அனைத்து மக்களுக்கும் உதவி செய்கிற எண்ணத்தோடு தன்னுடைய ஆண்டவரை திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் ஆண்டவர் விவேகமுள்ள ஞானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவர்
தொடர்ந்து எல்லோரையும் வழிநடத்துவீராக. இது கொரோனா என்கிற பலகீனத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவனில் பொறுப்பேற்றுக் கொள்ளுவீராக சுவாமி. உலகம் அனைத்தும் வாழ்கிற மக்கள் பல நிலைகளிலே ஆண்டவர் வல்லரசு நாடுகள் கூட நோய்களினாலே அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதை கற்றுக் காண்கிறேன். ஆண்டவர் இந்த சூழ்நிலைகள் மாறுவதற்கும் மிக விரைவாக உலக மக்கள் எல்லாரும் தன்னுடைய ஆண்டவரே பழைய நிலைகளிலே தன்னுடைய கடமைகளை தொடர்வதற்கு ஆண்டவர் எல்லாருக்கும் பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உமை நோக்கி பார்த்து நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவர் தொடர்ந்து எல்லாரையும் வழிநடத்துவீராக. குறிப்பாக மருத்துவர்கள், காவல்துறை சார்ந்த பொறுப்பில் பணி செய்கிற மக்கள், செவிலியர்கள், சுகாதாரத்துறை சார்ந்த மக்கள் எல்லோரையும் நாங்கள் இந்த ஜெபத்திலே நினைத்து பார்க்கிறோம். எல்லோருக்கும் கற்ற கிருபையாய் நிறைந்த பாதுகாவலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நோயினுடைய பரவுதல் அதிகமாயிருக்கிற இந்த காலகட்டங்களிலே ஆண்டவரே பல மக்கள் தங்களை இன்னும் இந்த இடர்களுக்கு நேராய் ஆண்டவரை ஆழ்படுத்தாதபடி தங்களை தாங்களை பாதுகாத்து ஆண்டவரை தங்களை தற்காத்துக் கொள்ளுவதற்கு ஒவ்வொரு மக்களுக்கும் கற்ற ஞானமுள்ள இதயத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி உமை நோக்கி பார்த்து நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவர் தொடர்ந்து அப்படிப்பட்ட நிலையிலே ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக சுவாமி. தாழ்த்துடைய திருக்கரத்தில் தருகிறோம். ஆண்டவரின் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எல்லா புத்திக்கு மேலான தேவிகரை சமாதானம் குடும்பங்களோடு வாழ்வோடு தங்கி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இணைந்து வேண்டியிருக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியாராலும் ஒரு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த மே மாதத்தினுடைய 6வது நாளிலே கடவுள் நம்மை அழைத்து வந்திருக்கிற கர்த்தருடைய வழிநடத்துதல் மிக ஆச்சரியமானது. உலகம் அனைத்தும் பல வேதனைகளோடும் பல கேள்விக்குறியோடும் இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே அன்றாட உணவை நமக்கு தந்து அன்றைய நாளுக்குரிய நன்மைகளினால் நம்மை நிறைத்து இதுவரையிலும் நம்மை கைவிடாமல் பாதுகாத்து வருகிற ஆண்டவரை நாம் மனதார ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து அவருடைய வழிநடத்துதல் நம்முடைய வாழ்வோடு நிலைத்திருக்கவும் நிலை பெற்றிருக்கவும் கர்த்தர் அருள் தருவாராக. தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நிமிடங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டட்டும். இந்த நாளிலும் சுருக்கமான சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துடைய கடைசி பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:12வது வசனத்துடைய கடைசி பகுதி. நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய திருமுகத்திலே எழுதுகின்ற இந்த காலகட்டங்கள் என்பது கிறிஸ்தவர்கள் மிக அதிகமாக துன்புறுத்தப்பட்ட ஒரு நெருக்கடியான காலம். அந்த காலகட்டத்திலே தான் இந்த மக்கள் மத்தியிலே நீங்கள் எப்படி வாழ வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை எப்படி நீங்கள் நகர்த்தி செல்ல வேண்டும் என்கின்ற ஆலோசனைகளை இந்த பேதுரு இந்த நிருபத்திலே எழுதுகின்றதை நாம் கவனிக்க முடிகிறது. தளர்ந்து போன இந்த கிறிஸ்தவர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் அவர்களிடத்திலே குன்றி போன அந்த விசுவாசத்தை மீண்டுமாக கட்டி எழுப்புவதும் என்று இந்த திருமுகத்திலே இந்த பேதுரு தன்னுடைய வார்த்தைகளை மிக அழகாக எழுதியிருக்கிறார். எப்படி எனில், உங்களை நெருக்கப்படுத்துகிறவர்கள் எல்லாரும் உங்களை சூழ்ந்து நெருங்கி வருகிற போது உங்களுடைய மனதை நீங்களே கட்டுக்கோப்பானதாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, உங்களுக்கு முன் இருக்கிற தலைவர்களுக்கு முன்பாக நீங்கள் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும், அன்பு நிறைந்தவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லியும், கடவுளுக்கு பயந்து வாழுகின்ற
வாழ்க்கையை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் இவற்றிலே குறிப்பிடுகிறதை வசனங்களின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தையும் இங்கே இந்த பகுதியை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இறைவனுக்கு அஞ்சி வாழ்வதனாலே பலவிதமான பாடுகள் நம்மை எதிர்க்கும். ஆனாலும் அது பாடுகளில் எல்லாவற்றிலும் நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மீது மிக ஆணித்தரமாக அமைய வேண்டும் என்பதும், அப்படி நிலை கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கையானது ஒரு பாக்கியமான வாழ்வுக்கு நேராக நம்மை வழிநடத்தி செல்லும் என்பதையும் யாக்கோபு எழுதியிருக்கிறதை இங்கே நாம் நினைப்பூட்டி பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய நடத்தையின் வழியாக, நம்முடைய செயல்கள் வழியாக மற்றவர்களுக்கு பாடம் புகட்டலாம் என்று சொல்லுகின்ற ஒரு அர்த்தத்தோடு கூடதான் பேதுரு தன்னுடைய திருமுகத்திலே இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. நாம் நம்முடைய நன்னடத்தையின் வழியாக பிறர் செயல்களை, இறைவனை காணுகின்ற செயல்கள் நம்மகத்தை வெளிப்படும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீயவர் என்று சொல்லி பழி சுமத்தினாலும் நாம் நம்முடைய நன்னடத்தை பிறருக்கு நல்ல மாதிரியான வாழ்க்கையை காட்டிக் கொடுக்கின்றதாக அமைய வேண்டும். ஆகவே தான் வள்ளுவருடைய குரல் வந்து இவ்விடமாக சொல்லுகிறது: நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம், மலையிலும் மானம் பெரிது என்று சொல்லி, நல்வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழுகின்ற மனிதனுடைய தோற்றமானது நம் கண்முன்னே இருக்கிற மலையை காட்டிலும் அது உயர்ந்தது என்று சொல்லி சொல்லப்படுகிற குரல் நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய நல்நடத்தை என்பது அது கர்த்தருக்கு பிரியமானது. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே வாழுகின்ற ஒரு இறைவனுடைய சாயலை தரித்திருக்கிற நம்முடைய சரீரத்திலே அது வெளிக்காட்டுகின்ற ஒரு நிலையிலே அது இருக்கிறது என்பதையும் நாம் மறந்து போக வேண்டாம். நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறைவாசம் மேற்கொண்டு இனவரிக்கு நேராக அவர் எதிராக போரிட்டவர் என்பதும் நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இந்த உலகமே போற்றுகின்ற அடிப்படையிலே அவர் உயர்வையும் சொந்தமாக்கிக் கொண்டார் என்பது இது உலகம் அறிந்த வரலாற்று உண்மை. அன்புக்குரியவர்களே, நல் நடத்தை உள்ளவர்கள் இந்த உலகத்திலே பேர் பெற்றவர்கள், அவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்பது வேதம் சார்ந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு உண்மையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த மாலை பொழுதிலே கடவுளுடைய வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய மன எண்ணங்களையும் நாம் அந்த நிலையிலே அமைத்துக் கொள்ளுவது, நம்மை உருவாக்கிக் கொள்ளுவது மிக சிறப்பானது. ஆண்டவர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்தும் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் நமக்கு ஒரு ஆலோசனையாக இது 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் நம்முடைய மனதிலே மிக ஆழமாய் பதிந்திருக்கட்டும். நல் நடத்தை உள்ளவர்களாக நடந்து கொள்வதற்கு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனம் நமக்கு ஒரு ஆலோசனை தருகிறதாக அமைகிறது. இந்த காலகட்டங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிற வேதனைகளும் நம்மை சூழ்ந்து இருக்கிற கஷ்டங்களும் மாறி போகும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் எந்த சூழ்நிலையிலும் நல்நடக்கையிலிருந்து விலகாதபடி, அவற்றிலிருந்து நாம் தவறி போகாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவோம். சரீரமானாயிரும் உள்ளமாயிரும் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொண்டு ஆண்டவருடைய பாதைக்கு நேராக நம்மை மறைந்து கொள்ளுவோம். உயவன் கரத்துளை களிமண்ணாக இருக்கிற நம்மை ஆண்டவரே என்னை நல்வழிகளை நடந்து கொள்ளுகின்ற ஒரு பாத்திரமாக என்னை வரையும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய அர்ப்பணிப்புக்கு இணங்கத்தக்கதாக நாமும் நம்மை செயல்படுத்துவோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலைகளை உள்ளவர்களாக வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமாய் சேவை செய்ய நம்முடைய வாழ்வு நிலைமைகளை வழிநடத்தி செல்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக.
கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இரக்கத்தோடு எங்களை கண்ணோக்குகின்றவரே, இந்த மாலை வேளையிலும் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் வேண்டி நிற்கவும், கர்த்தருடைய பாதத்தினுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கவும் எங்களுக்கு நீர் உதவி பாராட்டி இருக்கிற மேலான கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். குறிப்பாக இந்த நாளினுடைய இது இரவு தொழுகையிலே ஆண்டவர் உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் இல்லங்களிலிருந்து உணர்ந்து கொள்வதற்கும், கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆலோசனையாய் சொல்ல வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும், இந்த வார்த்தைகளுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்வதற்கும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி பாராட்டி இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய பார்வையிலே நல் உள்ளம் கொண்டவர்களாக நல் நடக்கை வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சாயலை இந்த உலகத்திலே நாங்கள் வெளிக்காட்டுகின்ற நல் உள்ளம் கொண்டவர்களாய் முன்னேற வாழ எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏழைகள் மீது இரக்கம் கொண்டு உதவி செய்து ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரை ஒருவர் கனம் செய்து இது உலகத்தில் வாடுகின்ற நல் எண்ணங்களை எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபையாய் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, இரவு எங்களை சூழ்ந்திருக்கிறது. இரவருடைய தீமைகள் எங்களை மேற்கொள்ளாத வகையில் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல திரையை தந்து காலையில் சுத்தமானால் நாங்கள் எடுத்து ஆண்டவரை துதிக்கிற துதியோடு எங்களுடைய கடமைகளை நகர்த்தி செல்வதற்கு எல்லாருக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறார்கள். கர்த்தரே, உங்களுடைய கிருபையும் உங்களுடைய ஆளுகையும் எங்கள் எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை எங்கள் எல்லாரையும் வழிநடத்தட்டும். நாதா, எங்களுக்கு முன்னாக பின்னாக இடது வலது புறங்களிலே கர்த்தருடைய அருளை தந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நோய் நொடிகளுக்கெல்லாம் எங்களை விலக்கும். குறிப்பாக ஆண்டவரே, தேசம் காணப்படுகிற இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றங்களை சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் கிருபை தருவீராக. சுவாமி, ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் இந்த அரசினுடைய தன்மைகளை அவர் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் வழியாக எதிர்த்திலும் நோய்கள் தொடர்ந்து அதிகரிக்காத வகையிலே அது கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் கிருபை நல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, மிக குறிப்பாக ஆண்டவரை நாளை தினத்திலிருந்து ஆண்டவரை மதுபான கடைகள் திறக்கப்படும் என்கின்ற ஆண்டவர் அறிவிப்புகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும், அப்படிப்பட்ட சிற்றின்பங்களுக்கு அடிமைகளாக இருக்கிற மக்கள் தங்களை தாங்களே மாற்றி அமைத்துக் கொண்டு ஆண்டவருடைய பாதையை வளர்வதற்கும் ஒவ்வொருவருக்கும் கிருபை നൽக வேண்டும். அமைதியோடு இருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே அமைதி இழந்து வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்காத வகையிலே இது சூழ்நிலையிலிருந்து தேசம் அனைத்தும் ஒரு விடுதலையை தேவன் காணப்படபடியாக நாங்கள் வேண்டிக் இருக்கிறோம். சுவாமி, தாழ்வுடைய திருக்கரத்திலே தருகிறோம். கர்த்தருடைய கரங்கள் எல்லாரையும் பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு நாங்கள் வேண்டி நிற்கும் போது எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நல்லுறவும் நம் அனைவரோடும் நம்முடைய வாழ்வும் வரும் காலங்கள் திருச்சபை திருப்பணிகளோடும் அத்துணை குடும்பங்களோடும் கிராமத்து மக்களோடும் நிறைவாய போதும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.